सद्गुरुनाथ महाराज की श्रवणं कीर्तनं विष्णु स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् ஒன்பது விதமான பக்திய பிரகலாதன் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறான். இந்த 9 பக்தியும் 9 விதமான பக்தர்களை உதாரணமாக புராணத்திலிருந்து எடுத்து சொல்றார். ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சிதபவது வையாசகி கீர்த்தனே பிரகலாத ஸ்மரணே ததந்தி பஜனே லட்சுமி பூஜனே அக்ரூரத்வவிவந்தனே கவிபதிர்தாஸ்யேத சख्येऽर्जुनः सर्वस्वात्मनिवेदने भविरभूत्येतान् भजे வைஷ்ணவான். அதில் முதல்ல சிரவணம் என்கிற பக்திக்கு உதாரணம் பரீட்சித்த சொல்கிறார். 4 நாள் ஆச்சு சுகரே கொஞ்சம் சாய் குடிச்சு வழியாக கேட்டால் கூட அவன் வந்து எனக்கு சாய் கேட்டால் ஒன்றும் வேணாம், நான் பாகவதம் கேட்குறேன் அப்படிங்கிறான். சரி 7வது நாளைக்கு பாம்பு வருமானு பார்க்க வேண்டாமோ, அதுவும் பார்க்கல. 7வது நாள் எப்போ பாம்பு வரும்போது தெரியாது. அப்படி பரீட்சித்து மாதிரி பாகவதம் நமக்கு கேட்க ஒரு சக்தியை பகவான் கொடுக்கும். பரீட்சித பவது கீர்த்தனம்னா அதுக்கு சுகாச்சாரியர் 3 விதமான குண கர்ம நாமனா, பகவானுடைய குணங்களை கீர்த்தனம், கர்மாவுடைய கீர்த்தனம், நாம கீர்த்தனம், 3 விதமான கீர்த்தனம் இருக்கு. அந்த பகவானுடைய குணங்களையும் கர்மாக்களையும் சுகாச்சாரியர் நம்மளை மாதிரி நடுவில் பிரேக்கு கிடையாது, நான் ஸ்டாப் சப்தானம். அண்ணாவே சொல்லுவார், அகண்ட நாம பண்ணுற மாதிரி நான் 24 மணி நேரம் நான் பிரவச்சனம் பண்ணுறதுக்கு ரெடி, விடாமல் கேட்கறதுக்கு யாராவது ரெடியான்னு கேட்பார். ஒரு தடவை இப்படி சொல்லியிருக்கா போல. அண்ணாவோட உபன்யாசம் ஆரம்பட்டையம் இருக்குமே தவிர அந்த காலத்தில் முடியறட்டையும் கிடையாது. 8 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10, 11, 12 மணி கூட ஆகும். அப்படிலாம் உபன்யாசம் பண்ணியிருக்கா. பிரமகீதம் 10 ஸ்லோகத்தை 10 நாளைக்கு 4-5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணியிருக்கா அந்த காலத்தில் மாயவரத்தில். அதெல்லாம் நமக்கு கேட்காம போயிட்டோமேன்னு கவலையாது. அப்படி சுகர் கீர்த்தனம் பண்ணினாங்கன்னா ஆளுக்காக சொல்றதில்லை, காட்டில் சுற்றிட்டு போகிறான். அப்புறம் என்ன பட்டன் பாகவதம் சனை சனை, காட்டில் மரம் செடி கொடியெல்லாம் ஆடுறதே அவள் எல்லாரையும் பாகவதால் நினச்சிட்டு அவன் தலையாட்டிட்டு பாகவதம் கேட்குறான்னு பாகவதம் சொல்லுவாராம் சுகர். அது மாதிரி நம்ம குருநாதர் அண்ணாவும் வயல்வெளியில் உட்கார்ந்து பாகவதம் சொல்லுவாராம். அந்த நெல்லெல்லாம் அப்படி ஆடுமே, ஆஹா லட்சக்கணக்கான பாகவதம் தலையை ஆட்டிட்டு கேட்கறான்னு சொல்லுவார் வையா. அது மாதிரி சுகர் உதாரணம் சுகர் தான். வையாசகி கீர்த்தனே பிரகலாத ஸ்மரணே, ஸ்மரண பக்திக்கு பிரகலாதம். எதை பார்த்தாலும், யானையை பார்த்தாலும், பாம்பை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், இரண்யகசிபுவை பார்த்தாலும், தூணை பார்த்தாலும், அண்ணா அழகா சொல்வார். பிரகலாத சரித்திரம் இந்த பிரகலாதனே சொன்னா அப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்வார். இந்த இரண்யகசிபு நாராயணன் பாம்பு நாராயணனை விட்டு பிரகலாத நாராயணனை கடிக்க சொல்ல அந்த பாம்பு நாராயணன் பயந்து போயிட்டார். இரண்யகசிபு நாராயணன் யானை நாராயணனை விட்டு பிரகலாத நாராயணனை குத்த சொல்ல அந்த கஜேந்திர அந்த யானை நாராயணனுடைய தன்னை உடனே அவர் தெரிஞ்சு போயிட்டார். இப்படி எல்லாத்தையுமே பகவானா பார்ப்போம். வையாசகி பிரகலாத ஸ்மரணே ததங்கி பஜனே லட்சுமி. பகவானுக்கு பாத சேவை யாருக்கான்னா அது மகாலட்சுமி தான் கொடுத்து வச்சது. எல்லாருக்கும் கிடைக்காது. இல்லாட்டா குருவாயூர் மேல்சாந்தியாக ஜென்மம் எடுத்தால் அங்கே போய் குருவாயூருக்கு பாத சேவை பண்ணலாம். அது எல்லா கோயில் பட்டாச்சாரியராக இருக்காங்க. அந்த மதுரையில் அழகர் சுற்றிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த பட்டாச்சாரியர் பிடிச்சி விடுவார். ஊர் சுற்றி வந்திருக்காரே பெருமாள்னு அந்த பெருமாளுக்கு பாத சேவை பண்ணுவான். டெய்லி அண்ணாவும் கோலாகலுக்கு சைனோத்சவம் மணினருக்கு போத்தி விட்டு கால் பிடிச்சி விட்டு தட்டி தூங்க பண்ணிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் உள்ளுக்குள்ள வரையும் போயிட்டு இருந்தோம். சேஷ்வர சுகம் பாடும்போது எல்லாரும் போவார். சேஷ்வர சுகம் அப்படி பாடும்பொழுது எல்லாரும் ஊரில் போயிட்டு இருந்தால் அப்புறம் தான் அதை நிறுத்திட்டார். அப்படி அண்ணா வந்து
அந்த சயனோத்சவம் பண்ணுவா. அப்போ பிடிச்சி விடுவா கோலாகலுக்கு. ததங்கி பஜனே லக்ஷ்மி. நேற்றுக்கு ஹரியன் நான் சொன்னாலே புது சக்கரவர்த்திக்கு அந்த ஆசையா, எனக்கு மகாலட்சுமி போல பாத சேவை பண்ணணும். பெருமாள் அது மகாலட்சுமி அதுக்குன்னு ரைட்டு வந்திருக்கா, அது யாருக்கும் கொடுக்க மாட்டாப்பான்னு. இல்லை பரவாயில்ல, 2 கால் இருக்கு, ஒரு கால் மகாலட்சுமி பிடிக்கணும், இன்னொரு காலை நான் பிடிக்கிறேன். அல்லது 1 ஹவர் மகாலட்சுமி 1 ஹவர் நான். அதெல்லாம் சரி, அவள் ஒரே கேள்வி இருக்குது, 2 பேர் பண்ண சண்டை 2 வரும் அப்படிங்கிற பெருமா. நானும் கோலம் போடுறேன், நீங்களும் கோலம் போடுறேன்னா சரியாகும், ஐலாக்கா போட்டால் தான் சரியாகும். அப்புறம் போனால் விட்டு கொடுத்தா வேற யாராவது கொடுக்கலாம். அதனால அவாவா இப்போ ஒரே கையெழுத்து 2 பேர் பண்ணா, நான் சொல்றேன், நீ பாகவத் ஜெகஜனன்யாம் ஜெகதீஷ வைசசம் சியாதே இல்லை, மகாலட்சுமியோட சண்டை வந்தாலும் பரவாயில்லைங்கிறான். ஏன்னா கரோஷி பலுக்கவி உறுதி, நீ மகாலட்சுமிக்கும் ஒருவேளை பிருத்துவுக்கும் சண்டை வந்தா கூட பெருமாள் என்ன பண்ணுவாராம், பக்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரே தவிர ஆத்துக்காரருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். எல்லாம் ஆத்துக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மகாலட்சுமியோட போட்டி போடணும்னா எவ்வளோ தைரியம் பார்ப்போம். கேரளா ஒரு பாட்டு ஒன்று உண்டு, ராததன் பிரேமத்தோடானோ கிருஷ்ணா ஞான் பாடும் கீதத்தோடானோ பரயோ நினக்கேத்தம் இஷ்டம் പക്ഷേ പദപോലെ ഉത്തരം സ്പഷ്ടം രാധകൻ പ്രേമത്തോടാണോ. യേശുദാസ് പാടിன பாட்டு, கிருஷ்ணதாஸ் பாடின பாட்டு. நான் அந்த பேர் சொல்கிறேன், அவர் கிருஷ்ணதாசனை எவ்வளோ பாடியிருக்காரு. அந்த பாட்டு எழுதியனுடைய தைரியமா, பாடலுடைய தைரியத்தை ராதையோட பிரேமையோட இஷ்டமா, நான் பாடுற பாட்டில் இஷ்டமானு கேள்வி. ராததன் பிரேமத்தோடானோ கிருஷ்ணா ஞான் பாடும் கீதத்தோடானோ. கிருஷ்ணன் இது மாதிரி பக்தாவுக்குள்ள சட்டம் வந்தால் வம்பளையே மாட்டிக்க மாட்டான். கிருஷ்ணன்னா எனக்கு 2மே இஷ்டம், உன்னோட பாட்டும் இஷ்டம், ராதையோட பிரேமையும் இஷ்டம். ஆனால் இவர் கூட பரையோ கேட்டம் இஷ்டம், உனக்கு ஏற்றமும் இஷ்டம், இது ரொம்ப பிடிச்சது என்னோட பாட்டா ராத பிரேமமானா. கிருஷ்ணன் 2மே ஏற்றமும் இஷ்டம் தான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. பகல் போலே உத்தரம் ஸ்பஷ்டம், அழகா பாட்டு. சங்கும் இல்லா குரலும் இல்லா என் நெஞ்சிலே நான் பாடுறேன் அப்படின்னு அழகான ஒரு கீர்த்தனம் உண்டு. அப்படி மகாலட்சுமிக்குன்னு அந்த பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். அதனால்தான் மகாலட்சுமிக்கு சஞ்சலான ஒரு பேர் கொடுத்து, அது தெரியாம சொல்றா. அவ அச்சஞ்சலாவை சஞ்சலான்னு சொல்றான்னு கட்டத்தை வருத்தப்படுறார். லக்ஷ்மி தாவக ராமணீயக ஹிருதீவேயம் பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின்னன்யதபி பிரமாண மதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ஏ त्वज्ञान गुणानु कीर्तन रसा सत्ता विभक्ता जनाः ते श्रेषाणि दैव प्रस्ताव दत्तादरान्. அவர் மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, திடீர்னு ஒருத்தன் பணக்காரனாக ஒருத்தன் பிச்சைக்காரனாக மாற்றி மாற்றி இருக்காரான்னா அது குருவாயிரப்பட்டுள்ள இஷ்டத்தினால தான். தாவக ராமணீக ஹிருதீவேயம் பரேஷு அஸ்திரேதி. அதனால எப்பொழுதும் மகாலட்சுமி கவலை பிடிச்சிட்டு இருக்கா. லக்ஷ்மி பிருது தலங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருது பூஜனே. அர்ச்சன பக்திக்கு உதாரணம் பிருது சக்கரவர்த்தி. பிருது சக்கரவர்த்தி கடையை பார்த்தா எங்கேயோ பூஜை பண்ண மாதிரி தெரியல. யாகம் பண்ணினா அந்த காலத்தில் யாகம் பண்ணதே பூஜையாக நினச்சிருந்தாலும் என்னமோ தெரியல. ஆனால் இங்கே பிருது பூஜையே சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அண்ணா சொல்லுவார், பிருது பகவானை டைரக்டாக பூஜை பண்ணல, பாகவதால பூஜை பண்ணினான். பாகவதால பூஜை பண்ணினாலே பகவானுக்கு பூஜை பண்ணிதான். ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்தால் அம்மாவுக்கு பட்டு பொழுது வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ, குழந்தைக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தாலே குழந்தை சந்தோஷத்தை பார்த்து அம்மா சந்தோஷப்படுவோம். அது மாதிரி பாகவதால் பகவானுடைய குழந்தைகள். அந்த பாகவதால கவனிச்சிருந்தாலே பகவானுக்கு பூஜையாம். அதனால பிருது சக்கரவர்த்தி சனகாதிகளுக்கு பாத பூஜை பண்ணினான். அதனால பிருது பூஜனே.
நீ தனியாக பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய கர்மாவை பண்ணினாலே போகும். ஸ்வகர்மனா தமபியத்திய சித்திம் விந்ததி மாணவா. புருது என்ன பண்ணினான்னா அவன் கர்மாவை பண்ணான். ராஜாவாக இருந்து ஜனங்களுக்கு என்னென்ன சௌகரியம் உண்டோ எல்லாம் பண்ணி கொடுத்தான். இப்போ ஜனங்களுக்கு சௌகரியமாக பண்ணி கொடுக்குறா. ரோடு போட்டு கொடுக்குறா, கரண்ட் கொடுக்குறா, வாட்டர் சப்ளை கொடுக்குறா, இந்த லௌகீக சௌக்கியத்தெல்லாம் கொடுக்குறா. ஜனங்கள் கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருக்கணும்னு. அப்படியே நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக இல்லை. ஏன்னா இதெல்லாம் லௌகீக சௌக்கியத்தை மாத்திரம் கொடுத்தா போராது, ஜனங்களுக்கு சத்சங்கத்தையும் கொடுக்கணும்னு புது சக்கரவர்த்தி சொல்கிறான். இனிமேல் அரசாங்கத்தில் ஒவ்வொரு கோவிலையும் அவாவாலே மாதத்துக்கு ஒரு சப்தாகம் ஆச்சாரியர்களுக்கு சம்பவமான அரசாங்கமே கொடுத்து அவாலே பண்ணணும்னு நான் சொல்ல புது சக்கரவர்த்தி சொல்கிறான். அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறார். கேரளாவில் பண்ணுவாளா தெரியல, தமிழ்நாட்டில் பண்ணுவாளா தெரியல, உத்தர பாரதத்தில் யோகி கிட்ட சொன்னால் பண்ணுவார். அதனால் அது மாதிரி ருச்சு பகவானை பூஜை பண்ணினா. ருச்சு பூஜனே நமஸ்கார பக்திக்கு யாரனா வந்தனம் அக்ரூரஸ்து அபிவந்தனே. எல்லாம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுவா. அக்ரூரர் என்ன பண்ணார்னா நமஸ்ய ஆபியாஞ்ச சகீனு வனவுகசா. பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு குரங்குக்கும் நமஸ்காரம் பண்ணினாராம் அக்ரூரர். வனவுகசா ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும், இந்த மரத்தில் கிருஷ்ணன் ஏறி இருப்பானே, இந்த மரத்தில் சாஞ்சியம் இருப்பானே, இந்த மரத்தை ஏறி தொற்றுப்பானே, மரத்துக்கு மரம் நமஸ்காரம் பண்ணிண்டு அங்கே இருக்கிற பசுபட்சிகளுக்கு ஹே சுகா ஹே மயூராகான்னு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணா. அதுதான் பெருமை. பகவானுக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ணுறது. நமஸ்ய ஆபியாஞ்ச சகீனன். அந்த கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காளே அவளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு கடைசியில் ரோட்லாம் ஊருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே வந்தார். அண்ணாவோட பல ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இல்லை, ஸ்டேட் பேங்க் ராஜா. அவரை பரனூருக்கு வரும்பொழுது உருண்டு நமஸ்காரம் பண்ணி உருண்டுட்டே வந்தார். அக்ரூரஸ்வபிவந்தனே கபிபதி தாஸ்யேச்ச. தாஸ்ய பக்திக்கு ஹனுமான மாதிரி ஒருத்தர் கைங்கரியம் பண்ண முடியுமோ? அவ்வளவு கைங்கரியம் பண்ணின ஹனுமானை கட்டிக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டா கூட ஹனுமான் ரொம்ப வினயத்தோடு இருக்கார். பவன தனையா பரம வினயா அப்படின்னு பாடுவா. என்ன நான் ஒன்றுமே பெருசாக ஒன்று மனதே என் சுபாவம் இங்கேருந்து அங்கே குதிக்கும், அங்கேருந்து குதிக்கும். மாதிரி மோதிரத்தை தூக்கிட்டு கங்கையில் குதிச்சேன், சூடாமணி தூக்கி இங்கே வந்து குதிச்சேன். நான் என் சுபாவத்தை தான் பண்ணேன் தவிர நான் ஒன்றும் பெருசாக பண்ணலையே அப்படிங்கிறார். நாரதாமி ஆஸ்லேஷார்ப்பண பாரிதோஷிகமகம் நாரதாமி வார்த்தாகரா சஞ்சல்பத்யவிலாத்மதே ரகுபதி ஆச்சரியமுக்தோ பவது அப்படிங்கிறார். அப்படி அந்த தாஸ்ய பக்தி அனுமா. தாஸ்யேச்ச சக்கியர்ஜுனா. சக்கிய பக்தினா அர்ஜுனன். அர்ஜுனன் எந்த அளவுக்கு பகவான்கிட்ட சக்கியமாக இருக்காங்கிறத மகாபாரதத்தில் காட்டுறான். சஞ்சயன் தூதுக்கு வரும்பொழுது அந்தப்புறத்துக்கு வான்னு சொல்லிட்டான். தூதனெல்லாம் அந்தப்புறத்துக்குலாம் அழைச்சிட்டு போக மாட்டான். சபையில் பேசி அனுப்பிச்சுடுவா தூதனுடைய காரியம். அந்தப்புறத்துக்கு வர சொல்லிவிட்டாருன்னா வர சொன்னால் வர வேண்டியதான். அந்தப்புறத்தில் வந்தால் அர்ஜுனன் எப்படி படுத்துட்டு இருக்கான்னா கிருஷ்ணனும் சத்யபாமி இருக்கா. இவன் படுத்துட்டு இருக்கான். ஒரு கால கிருஷ்ணன் மடியில் போட்டுட்டான், இன்னொரு காலில் சத்யபாமா மடியில் போட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஓரளவு தான் நம்மளோட மெயின்டைன் பண்ணுவது. ஆதித்யாரோட ஃப்ரீயாக பழக யாரும் விட மாட்டார். அப்படின்னா அப்படி இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகிடும். பகவான் சத்யபாமக்கா மடியில் காலை போட்டுக்கிற அளவுக்கு அவன் ஃப்ரீடம் கொடுத்தான்னா அர்ஜுனனுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு. அப்போ கூட அர்ஜுனன் ஜெய விஜயன் அந்த பாவத்தில் காலால் அப்படி தட்டினான். ஒரு ஆசனத்தை சஞ்சயனுக்கு போடுறான். சஞ்சயன் புரிஞ்சுட்டான் அது ஆசனத்துக்கு பிரசாதம். காலால் பகவான் தொட்டா கூட பிரசாதம். அதை தொட்டு ஒத்திட்டு கீழே உட்காந்து பேசினான். அவதான் சஞ்சயன் சொன்னான், அர்ஜுனனுக்காக பகவான் என்ன வேணாலும் பண்ணுவான், நான் நேரையாக பார்த்துட்டு வந்தேன். அப்படியே சக்கியம் அர்ஜுனன். சக்கியர்ஜுனா அக்ரூரஸ்வபிவந்தனே கபிபதிர்தாஸ்யேச்ச சக்கியர்ஜுனா சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூத். கடைசியில் உள்ள பக்தி சர்வஸ்வ ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனம் பக்தி வராட்டா கூட பரவாயில்ல. இந்த ஆத்ம நிவேதனம் அண்ணாவோட படித்தாலே பக்தி வரும். அந்த ஆத்ம நிவேதனம் அதுக்கு உதாரணம் யாருன்னா இந்த பலி சக்கரவர்த்தி. இந்த பலி சக்கரவர்த்தி கதைக்குள்ள வந்து இந்த பலி சக்கரவர்த்தி கதைக்கு முன்னாடி இன்னொரு சரித்திரம்.
கஜேந்திர மோட்சம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அமிர்த மதம், அதுக்கப்புறம் தான் பலிச்சக்கரவர்த்தி கதை. நான் பலிச்சக்கரவர்த்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அதனால என்ன ஆயிடுச்சு, அவன் முதல்ல வந்துட்டான். அந்த 9 விதமான பக்தியில பலிச்சக்கரவர்த்திக்கு முக்கியத்துவம் இந்த அமிர்த மதனத்துல இருக்கு. ஏன்னா அமிர்த மதனத்துல தேவர்கள் ஒரு சைடு, அசுரர்கள் ஒரு சைடு சொல்றாலே, அந்த அசுரால பிரதானமா இருந்தவன் பலிச்சக்கரவர்த்தி. தே வைரோஜனி மாசீனம் என்று சொல்றார். சந்தி விக்கிரக காலவிது. எப்போதுமே ராஜாலாம் என்ன பண்ணணும்னா எப்போதும் எதிர்நாட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. டயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும், அப்புறம் வேணும்னா சண்டை போடணும். அந்த சந்தி எந்த டயத்தில் நம்ம எதிராளி பலசாலியாக இருந்தால் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். எதிராளியால் காலையும் ஆகணும்னா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அப்புறம் சண்டை போடணும். இதெல்லாம் ராஜதந்திரம். அது பலிச்சக்கரவர்த்திக்கு தெரியுமா? அதனால இங்கே சொல்றார் சந்தி விக்கிரக காலவிது. ஒவ்வொரு மன்வந்திரத்தில் நடந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வரும்பொழுது சாட்சுஷம் என்கிற மன்வந்திரத்தை பகவான் பார்க்கடலை கடைஞ்சான் தேவர்களுக்காக. கூர்மாவதாரம் மணினான்னு ஒன்னே பரீட்சித்து கேட்கறான். நம்ம தான் ஏதோ கர்மா பண்ணிட்டு ஆமையாகவும் மீனாகவும் பிறக்கிறோம்னா பகவானும் என்ன கர்மா பண்ணி இப்படி பிறந்தாங்க. உடனே பகவானுக்கு கர்மா இல்லைப்பா, கருணையினால பிறக்கிறா என்று சொல்லி தேவாசுர யுத்தம் நடக்கிறது. அடிக்கடி தேவாசுர யுத்தம் நடக்கும். தேவாசுரா சையத்தா ஆசன் அப்படின்னு வேதத்திலேயே அடிக்கடி வரும். ஒரு சமயம் இந்திரன் யானை மேல அப்படி வந்துட்டு இருக்கான் பவானி. அப்படி யானை மேல பவானி வரும் பொழுது துர்வாச மகர்ஷி மகாலட்சுமி பிரசாதமான மாலையை கொடுத்தார். துர்வாசா சுரமணி தப்த திவ்ய மால்யம். அந்த துர்வாசருடைய தேவலோகத்தில் வரும்போது தேவலோகத்தில் அந்த தேவதாஸ்திரிகள்லாம் அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு போல மகாலட்சுமியை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. பாக்யாத லட்சுமி பாரம்மா நம்மம்மா நீ சௌபாக்யாத லட்சுமி பாரம்மா. மகாலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது துர்வாசர் வந்தாரா, பெரியவர் வந்திருக்காரு. இந்த பிரசாதத்தை மகாலட்சுமி பிரசாதத்தை கொடுக்க அதை வாங்கிட்டான் துர்வாசர். நேராக இந்திரன்ட்ட கொடுத்தார். இந்திரன்ட்ட கொடுத்தா 3 லோகம் க்ஷேமமாக இருக்கும் அமைச்சு இந்திரன்ட்ட கொடுத்தா, பெரியவா கொடுத்தா மரியாதை வாங்கக்கூடாதோ, இடது கையை நீட்டி அதை வாங்கினான். யானை தலையை வச்சுட்டான். யானைக்கு அது ஏதோ இடைஞ்சலாக இருந்தது. ஏன்னா வண்டெல்லாம் மொக்கிறது, அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக டக்குன்னு அதை எடுத்து காலால் நசுக்கிடுச்சு. இதை பார்த்தா துர்வாசர் சும்மா இருந்தாலே கோச்சிப்பார். துர்வாசர் ஏன் சும்மா இருக்கேன்? ஏன்னா அவருக்கு பாக்கி ரிஷிகளுக்கெல்லாம் சாபம் கொடுத்தா தபசு குறையுமா. ரிஷேர் துர்வாசோன்யத்ர தபோ நஷ்யதி சாபதா துர்வாசஸ்து ரிஷேகே அவருக்கு வர்த்த விருத்தியாக ஆஸ்திகாக. துர்வாச மகர்ஷிக்கு சாபம் கொடுக்க தபசு வர்த்தனமாகும். அதனால் சும்மா சாபம் கொடுத்துட்டே இருப்பான். அதனால் அவர் கேட்டால் அவர் சொன்னார், மகாலட்சுமி பிரசாதத்தை நீ அவமரியாதை பண்ணியே நீ லட்சுமி கடாட்சம் இல்லாமல் போகணும்னு சொல்லிச்சா. அதனால் என்ன எடுக்கலாம், தேவலோகத்திலே துர்பிக்ஷம் இருக்கு. துர்பிக்ஷம் தேவலோகேஷு மனோனாமுதகம் கிருஹே. தேவலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. எல்லாருக்கும் திருதசாமி இருந்தா. தேவர்களுக்கு 3 பால்யம் கௌமாரம் யௌவனம், அதுக்கப்புறம் அவளுக்கு தசை கிடையாதுமா. இப்போ என்னன்னா எல்லாருக்கும் வயசாயிடுத்து. ஊர்வசி பாட்டி ரம்பா பாட்டிலாம் போயிருக்கா. இந்த தாத்தா தாத்தாவாக சுற்றிட்டு இருக்கா தேவலோகத்தில். கடைசியில் அவெல்லாம் பார்த்தா இப்படி சரியா இந்த சரியா வராதுன்னு எல்லாரும் என்ன பண்ணினா பிரம்மா கிட்ட போய் சொல்ல. பிரம்மா தேவர்கள் அடிச்சுட்டு பால்கடலை போய் பிரார்த்தனை பண்ணான். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே. கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே.
गोविंद हरे जय जय गोपाल हरे 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 नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे जय जय गोविंद हरे जय जय गोपाल हरे 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 जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे தேவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ண இங்க ரெண்டு ஸ்துதி பெரிய ஸ்துதி இருக்கு. பகவான் வரத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணினா பகவான் தரிசனம் கொடுக்குறார். இங்க எப்படின்னா சஹஸ்ரார்கோதய த்யுதி 1000 சூரியன் மாதிரி பிரத்யட்சமானான். ஒரு சூரியனை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அதுவே மத்தியானம் இப்படி வச்சுட்டு பார்க்க வேண்டியது. இது ஏன்னா 1000 சூரியனா வந்தா இவரால் பார்க்க முடியல. கொஞ்சம் தேஜஸை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பகவான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பிரம்மா சொன்னார், இந்த தேவர்களுக்கு தெம்பு இல்லை, அதுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும். உடனே பகவான் சொன்னான், இந்த தெம்பு இல்லைன்னா ஒரு டானிக்கு தயார் பண்ணி குடிங்க, தெம்பு வரும். டானிக்கு எங்கே கடையில் கிடைக்குமானா அது கடையில் கிடைக்காது, ஆயுர்வேத கடையில் கிடைக்காது, நம்ம தான் தயார் பண்ணணும். முதல்ல நீங்கள் மூலிகைலாம் பறிச்சுட்டு வாங்கோ. க்ஷிப்த்வா க்ஷீரோதௌ சர்வா வீருத்ரலதௌஷதி மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு வந்து முதல்ல பார்க்கடலில் போடுங்கோ. மூலிகை செடி நிறைய இருக்கக்கூடிய மந்திர மலை இருக்கு, அதை வந்து இந்த பார்க்கடலில் மத்தா போட்டு வாசுகிங்கிற பாம்பை சுற்றி உங்களுக்கு தெம்பு இல்லை, அதனால தெம்பு இருக்கக்கூடிய அசுராலையும் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சில காரியம் நடக்கலைன்னா யாரை கைக்குள்ளே போட்டால் காரியம் நடக்குமோ அவளையும் கைக்குள்ளே போட்டு காரியம் நடத்திக்கணும். அதான் ஐடியா கொடுக்குறா பகவான். உடனே அவெல்லாம் சொல்கிறான், அசுராலும் வந்தால் அப்போ அவளுக்கு பங்கு கொடுக்குறமே, அதெல்லாம் நான் பார்த்துக்க நீங்கள் அதை கவலைப்படாதீங்களோ. இந்த பார்க்கடலை கிடைச்சா அமிர்தம்னு ஒரு டானிக்கு வரும், அதை சாப்பிட்டா தெம்பு வரும். உடனே ஒரு தேவன் கேட்டான், எவ்வளவு தெம்பு வரும்னு. பகவான் கேட்டார், அசுரால் அடிக்க தெம்பு வருமா தெரியாது, அவள் கொடுக்குற அடியை வாங்கிறதுக்கு தெம்பு வரும். சரி, உடனே பரவாயில்ல ஏதோ வந்தால் சரி. தேவர்கள்லாம் பலி சக்கரவர்த்தியை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு அந்த மந்திர மலையை தூக்கி இந்த பகவான் இந்த இடத்துல சொல்கிறார், விகத்து காமகா தானாக. பகவானுக்கே லீல பண்ணணும்னு ஆசையா, அதனால விகத்து காமகான்னு தான் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு கோடு போடுவார். சுகர் ஒரு காரணம் ராசிகளுக்கு மட்டும் பேசுகிறான்னா வாச்சத் பேசேகி விமோகையன்னு அந்த கோபிகளை கொஞ்சம் அழவடணுன்னே பேசலாம். கோவர்தன மலை கிட்ட சொல்றார், இந்திராய மன்யம் ஜனையன் பிதரன்றாக. இந்திரனுக்கு கோபம் வர வரைக்கும் அந்த இதுக்கு ஒரு காரணத்தை சுகர் சொல்லுவார். இங்கே லீல பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணினதுனால போயிட்டு வாங்கணும். தேவர்கள் அனுப்ப தேவர்கள்லாம் பலிச்சக்கரவர்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை தூக்கின்னு வரார்கள். வரும்பொழுது எல்லாருமா சேர்ந்து எப்படி தூக்கினாங்க அண்ணா உதாரணம் சொல்வார். எப்படி ஒரு 100 எறும்பு சேர்ந்து அப்பலாத்தை எடுத்துன்னு வருமோ அது மாதிரி அந்த தேவர்கள்லாம் அந்த மந்திரமலையை தூக்கின்னு வரார்கள். அப்போ கூட அகங்காரம் வர்றா, நாங்கள் தூக்குறதால தான் மழை வருது. மழை சொன்னது பெருமாள் சொன்னாலே நான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் பேசிக்கிறீங்களா, என் பலத்தை பார்க்கணும் பட்டுன்னு பாதியில் உட்காந்துச்சு. மழை பாதியில் உட்காந்தா என்னாச்சு, நடுவில் மாட்டின தேவர்களும் அசுரர்களும் சட்னி மாதிரி ஆகிட்டா. சில பேருக்கு கை மாட்டிட்டு கால் அடிச்சுட்டு இருக்கான், சில பேருக்கு கால் மாட்டிட்டு கையை அடிச்சுட்டு இருக்கான். உடனே பகவான் ஓடி வந்து கருடன் மேலே வந்து
ஈட்சயா ஜீவயாமாச நிர்ஜரான் நிரூரணான் யதா. தன் கருணா கடாட்சத்தினாலேயே அவர்களை குழைக்க வச்சான். இந்த மட்டி தேவர்களுக்கு இன்னும் புரியல. அமிர்தம் எங்கேயும் இல்லை, கிருஷ்ணன் கண்ணில் தான் இருக்கா. திருக்கண்ணால் ஒன்று நோக்கனே, பார்வை ஒன்றே போருமே அப்படின்னு சொல்லுவான். பார்வை ஒன்று வேண்டாம், பார்வை பாதி போர்கள், பாதி பார்த்தா கூட போருமே. பகவான் பார்வையிலேயே பழைக்க வச்சுட்டாரே, அவர் கண்ணுலனா அமிர்தம் தெரிய வேண்டாமோ? தேவர்களுக்கு தெரியல, என்னமோ தனியாக கொடுக்க போறாருன்னு நினச்சிட்டு இருக்கான். எல்லாரையும் பழைக்க வச்சா இந்த மலையை தூக்கி கருடன் மேலே உட்காத்தி வச்சுட்டு கிளம்புறா. இந்த கருடனுடைய பலத்தை பாருங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எடுக்க முடியாத அந்த மலையில் எடுத்துருந்து அந்த மலையை தூக்க பகவானையும் தூக்கிட்டு பறக்கிறாரே கருடன். அவருக்கு என்ன பெருமைன்னா அந்த வினயம். வினயமாக இருக்கிறது தான் பலம். அகங்காரமாக இருந்தால் அடிவான். பெரிய புயல் காற்று அடித்தா அடையாறு ஆலமரம் கூட விழுந்துடும், புல்லு விழவே விடாது. ஏன்னா காற்றடிக்கும் தலையை முடிஞ்சிடும். வினயமாக இருந்தோம்னா நமக்கு ஆபத்து இல்லை. அந்த மலையை கொண்டு பார்க்கடலில் கருடன் போட்டால் உடனே கருடனை பார்த்து சொன்னால், ஒரு வாரம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தரேன், நீங்கள் அதுக்கு போய்ட்டு வாங்கணும். கருடன் சொன்னால், நானும் இந்த பார்க்கடல் கடையை பார்க்குறீங்க, நீங்கள் இருந்தால் கடையவே முடியாது, நீங்கள் போய்ட்டு வாங்க. ஏன்னா கருடன் இங்கே இருந்தாருன்னா அப்புறம் வாசுகி வரமாட்டார். வாசுகி வரணும்னா கருடன் அமிச்சா தான் வருவார். ஹரிநாச விசர்ஜிதா. உடனே கருடன் கிளம்பி போன பிறகு வாசுகியை கூப்பிட்டா அவரும் வரமாட்டேன்னுட்டார். பகவான் சொல்லி கொடுத்தான், யாருமே ஃப்ரீயாக கூப்பிட்டா வரமாட்டா, சம்திங் கொடுத்தா தான் காரியம் நடக்கும். அன்னைக்கு பகவான் சொன்னான், இன்னைக்கு வெளியே கரெக்டாக அது நடந்தது. தே நாகராஜ மாமந்திய பலபாகேய வாசுகிம். வாசுகிக்கும் அமுதம் தலையினோடனே வாசுகியை அழைச்சிட்டு வந்து இந்த பார்க்கடலில் சுற்றி கடையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிள்ளையார் பூஜை பண்ண வேண்டாமோ? ஒரு பாட்டி முறுக்கு சுத்ததாக இருந்தால் கூட பிள்ளையாருக்கு ஒன்று பிடிச்சி வச்சுட்டு தான் சுத்த ஆரம்பிக்கும். இந்த முறுக்கு சுத்த ஒழுங்காக வரணும்னா கூட பிள்ளையார் பிடிக்கிற வழக்கம் உண்டு. விநாயக சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு பெரிய கணபதி ஹோமம்லாம், லட்சமோதக ஹோமம் அதெல்லாம் பண்ணுவா. அதுக்கு முன்னாடி சின்ன 4 செங்கலை வச்சு ஒரு ஹோமம் பண்ணியிருப்பா. எதுக்குடாமா? அந்த ஹோமம் நல்லபடியாக நடக்குது, இந்த குட்டி கணபதி ஹோமம் பண்ணியிருப்போம் அப்படின்பா. பிள்ளையார் பூஜை ஒழுங்காக நடக்குதுன்னு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். இப்படி மகாகணபதியை பூஜை பண்ண மறந்துட்டாங்க. விலோக்கிய விக்னேஷ நிதிந்ததேஸ்வரா துரந்த வீரியோ விததாபிசந்தி கிருத்வா வபு காச்சபமத்புதம் மஹத் பிரவிஷ்யதோயம் கிரிமுஜ்ஜஹார. பிள்ளையார் பூஜை பண்ண அவர்கிட்ட சொன்னால் கூட போகிறோம், நான் வந்து கல்யாணம் நடத்தி கொடுத்தா அவனுக்கு 108 கொழக்கட்டை பண்ணுறேன், இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பா. இப்படி சொல்லி சொல்லி ஒரு சில மாமி 1008 கொழக்கட்டை பெட்டிங் வச்சுருவா. இந்த பிள்ளையார் காத்துட்டே இருப்பார், எப்போ பண்ண போகிறாருன்னு. அவர்கிட்ட சொல்லிடணும், உங்கள் கொழக்கட்டை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவா பூஜை பண்ணாதனால மழை தண்ணி கடியில் போயிடுச்சு. உடனே பெருமாளை கூப்பிட்ட பகவான் கூர்ம ரூபத்தை எடுத்துட்டு அடியிலே இந்த மலையை தூக்குறார். தூக்க போனால் பிள்ளையார் மலையை கடின்னு உட்காந்துருக்கார். மருமான் தானே, இந்த குருவாயூரில் போனால் ஊரில் பார்த்தா தெரியும், பிள்ளையார் மயில் வீசி உட்காந்துருக்கார். ஏட்ட பிள்ளையாருமே மைதில் நான் மாமாவை பார்த்து அவரும் கற்றுவிட்டாங்க, அவரும் மைதிலி வச்சுக்கிறேன். அதனால் பிள்ளையாரை பார்த்து, அப்பா அந்த மலையை வெளுப்பா, நாங்களாம் அமிர்தம் கடையணும். உடனே பிள்ளையார் கேட்டார், ஏன் மாமா எனக்கு கொழக்கட்டை தராமல் நீங்கள் ஆரம்பிச்சு மலையை பால்கடல் கடையிறதுக்கு? உடனே பெருமா சொன்ன, இப்போ தான் அந்த கொழக்கட்டைக்கு மாவே அரைக்க போகிறோம், நீ அவசரப்படாதுன்னு அவரை சமாதானம் பண்ணி அந்த மலையை தூக்கின்னு வரா. கூர்ம ரூபத்தில் தூக்கின்னு வந்தால் மறுபடியும் மலை அப்படி இப்படியும் அசைஞ்சா பகவான் உபரியகேந்திரம் கிரிராடிவான்யா. மேலேயும் ஒரு 1000 கையோட மலையை பிடிச்சிட்டு இருக்கார், கீழையும் இருக்கார். அந்த கூர்ம பகவான் மூச்சு விடுறாரே, அவர் மூச்சு விடுற காது தான் இன்றைக்கும் சமுத்திரத்தில் அலையாக வந்திருக்கு. யாத்தாயாத்த மதந்திரிதம். சிறு பெரிய மூச்சு புறக்கட்டை விட்டாருன்னா என்ன ஆகும்னா சுனாமி வந்துடும். யாத்தாயாத்த மதந்திரிதம் ஜனநிதே நாத்யாபி விஸ்ராமியதி. அப்படி கூர்ம பகவானா கீழையும் உபரி மேலையும் ஒரு ரூபத்தில் நடுவுலையும் ஒரு ரூபத்தில் கடையறா. அமிர்தம் வருன்னு பார்த்துட்டே இருந்தால் முதல்ல விஷம் வந்துடுச்சு. எப்பவுமே நல்ல காரியம் அடைக்கும் போது அடைஞ்சல் வரும். அதெல்லாம் நான் பரீட்சை, அதை தாண்டினோன்னா கட்டாயம் நமக்கு பலன் கிடைக்கும்னு காட்டுறோம். விஷம் வந்த உடனே எல்லா தேவர்களும் நேராக கைலாசத்தில் போய் மகாதேவனை பிரார்த்தனை பண்ணார்கள். சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவா அஞ்சு விகாத புஜங்கம்
गङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाची उरङ्गम् सिद्धसंसेविताङ्गिं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो महादेव देवा देवदेवा महादेवा भूतात्मन भूतभावना பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண உடனே மகாதேவன் தேவர்களுக்கு அபயம் கொடுத்தா. அந்த விஷத்தை கையில் எடுத்துட்டா. பார்வதியை பார்த்து சொன்னார், பும்சா கிருபயத்தோ பத்ரே சர்வாத்மா பிரியதே ஹரிஹி. மாணவ சேவா மாதவ சேவா, மக்கள் சேவை மகேசன் சேவை. இப்படி சொல்கிறோமே, அதை சொன்னதே மகேசன் தான். யாருக்கு முடியலையோ முடிஞ்சவா ஹெல்ப் பண்ணணும். இப்போ யாருக்கு பணம் இல்லையோ பணம் இருக்கிறவா ஹெல்ப் பண்ணணும். யாருக்கு படிப்பு இல்லையோ படிப்பு இருக்கிறவா ஹெல்ப் பண்ணணும். யாருக்கு உடம்புல பலம் இல்லையோ பலம் இல்லாத வயசானவாளுக்கு சின்னவா ஹெல்ப் பண்ணணும். இதுதான் பகவானுக்கு பண்ணுற பூஜையை தவிர யாருக்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் பூவை மாத்திரம் நான் நிறைய வாங்கி வச்சுட்டு கிருஷ்ணாய மகா கமலா நாகாய மகா அர்ச்சனை பண்ணினா அது பூஜை இல்லை. முடியாதவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே பகவானுக்கு பூஜை. இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த விஷத்தை தாங்க முடியல. இந்த விஷத்தை நான் சாப்பிடட்டுமான்னு பார்வதியை பார்த்து கேட்குறான். ஏன் கேட்குறாருன்னா, யாராவது விஷம் குடிக்கிறதா இருந்தால் அது கேட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு குடியும், பரான்னு குடிச்சிடக்கூடாது. குடிக்கட்டுமான்னு கேட்க பார்வதி வேண்டாம் சொல்கிறதோ வேஷா குடிக்கணும்ட்டா. ஏன்னா பிரபாவஜா அன்பமோதத, பிரபாவம் தெரியுமா? என்ன பிரபாவம்னா, நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுனாலே அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் ஆகாது. தன் பிரபாவத்தை தெரிஞ்சிருந்தோம் அன்பமோதத, அவருடைய பிரபாவத்தையும் தெரிஞ்சிருந்தா அன்பமோதத. அங்கே பெருமாளே அந்த விஷத்தை ஏன் சாப்பிடலைன்னா, இந்த சிவனுடைய பிரிவை காட்டணுங்கிறதுக்கெல்லாம். பாக்கி தேவர்கள்லாம் அன்றைக்கி சொன்னாலே விசாகமணி, பாக்கி தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாலும் அவர்கள் தேவர்கள் தான். இவர் விஷம் சாப்பிட்டாலும் தேவன் இல்லை, மகாதேவன். அவர் பெருமையை காட்டணும்னு பெருமாள் விசாகப்படுத்தா. அந்த விஷத்தை சாப்பிட்டா, அந்த விஷத்தை சாப்பிட்டா அது கழுத்தில் நின்றுடுது. கழுத்தில் மாட்டிட்டு விஷம் முடிக்கிறது. சில பேர் விஷத்தை சாப்பிட்டு அவன் முடிப்பா என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே விஷம் வெளியிலையும் போக முடியாமல் உள்ளுக்குலையும் போக முடியாமல் இந்த சோடா பாட்டில் ஒரு கோழி ஒன்று மாட்டிட்டு முடிக்கிறது வரப்போ அது மாதிரி இந்த கழுத்திலேயே விஷம் தங்கிடுச்சு. இதனால பகவானுக்கு நீலகண்டன் என்று பேர் ஏற்படுது. இந்த நீலகண்டா என்ற பேரை சொன்னாலே நமக்கு விஷபாதிலாம் நீங்கும். சந்திரச்சூட 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 பாகி மாம், சந்திரச்சூட 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 பாகி மாம், நீலகண்ட 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 ரக்ஷமாம், நீலகண்ட 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 ரக்ஷமாம், கால கால காமதகன காசிநாத பாகி மாம், கால கால காமதகன காசிநாத பாகி மாம், विशालाक्षी अम्ब सहित विश्वनाथ रक्षमां, विशालाक्षी अम्ब सहित विश्वनाथ रक्षमां. இந்த நீலகண்டான்னு சொன்னாலே நமக்கு விஷபாதை நீங்கிடும். இதில் மகாதேவன் என்ன காட்டுறாருன்னா, அமிர்தம்ங்கிறது சந்திரன். அந்த பார்க்கடல்லேருந்து 2 வந்து அந்த சந்திரனை தலையில் வச்சிருந்தாலும் விஷத்தை கழுத்தில் வச்சிருந்தா என்ன அர்த்தம்னா, விஷத்துக்கு விஷம் இல்லை, அடுத்த வாழ்க்கை கஷ்டம் வர மாதிரி குத்தி காட்டி பேசுகிறோமே, அந்த குத்து காட்டுற அந்த வார்த்தைகளுக்கே அதுதான் விஷம். அது மாதிரி வார்த்தையை வெளியில் விடாத கழுத்துலேயே வச்சுட்டோ, நல்ல வார்த்தையை மாத்திரம் வெளியில் சொன்னால் போகிறோம்னு அந்த சந்திரனை தலையிலையும் விஷத்தை கழுத்துலையும் வச்சிருந்தான். அதன் பிறகு மறுபடியும் பார்க்கடலை கடைகிறார்கள். 8வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் 8வது வஸ்துவா மகாலட்சுமி வரான்னு வர்ணிக்கிறார். ततश्चाविरभूत् साक्षात् श्रीरमा भगवत्परा व्यञ्जयन्ती शक्कान्त्या विद्युत् सौदामिनी यथा. மகாலட்சுமி வந்தவுடனே தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ரிஷிகள்லாம் ஸ்ரீ சூக்தம் சொல்றார்கள். இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ததாம் ततो विशिष्टदेवीं श्रियं पद्मकरां सरीं दिगिभा पूर्णकलशैः सूक्तवाक्यैः द्विजयन्तीः. திக்கஜங்கெல்லாம் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ண, அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு கையில் ஒரு மாலை எடுத்துன்னு வரான். அங்கே அனௌன்ஸ் பண்ணி நான் மகாலட்சுமி சுயம்பரம் நடத்த போகிறான். சுயம்பரம்னா
யாரை இஷ்டப்படுறாளோ அவருக்கு மாலை போட்டு ஆத்துக்காரராக ஸ்வீகரிச்சுப்பாங்க. இன்னும் எல்லாருக்கும் மகாலட்சுமி ஆத்துக்காரியாக வரணும்னு ஆசை. ஏன்னா அம்மே சம்பாதிக்க போக வேண்டாம், கொஞ்சம் பைசா வேணா ஒரு பார்வை பாருன்னா பைசாவாக போட்டு, அதனால் அங்கங்கே அதே வேண்டாம் அப்படின்னு எல்லா தேவர்களும் கழுத்து நின்றாலும் இங்கே விஸ்தாரமாக வர்ணிக்கிறான். எல்லாருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. நூனம் தபோ யஸ்ய ந மன்யு நிர்ஜயः ஞானம் க்வசித் தச்சன சங்கவர்ஜிதம் கஸ்சின் மகாஸ்தஸ்ய ந காம நிர்ஜயः சைஸ்வர கிம் பரதோ வியபாஸ்ரயः. நூனம் தபோ யஸ்ய துர்வாசனர் வந்திருக்கார், பயங்கர தபஸ்வியாக இருக்கார், ஆனால் கோச்சிக்கிறார். எப்போ பார்த்தாலும் இந்த கோச்சிக்கிறார கல்யாணம்னாலே ரொம்ப கஷ்டம். அப்போ தமிழ் தூக்கி இருந்தே இருப்பா, சரியா வராதுன்னு துர்வாசரை விட்டுட்டார். ஞானம் கொச்சித்து நல்ல ஞானியாக இருக்கிறார் சுக்ராச்சாரியர். ஆனால் அந்த ஞானம் ஒரு சங்கத்தோட இருக்கு. சுக்ராச்சாரியர் தன் பொண்ணுக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார். பொண்ணுக்கிட்ட பிரியமாக இருக்கிறதுல என்ன ஆகிடுத்து, அந்த பொண்ணோட மாப்பிள்ளை ஏதோ தப்பு பண்ணா உடனே நீ கிழவலாம் பொண்ணு சொல்லிச்சுட்டான். மாப்பிள்ளை கிழவலாம் போனால் பொண்ணுக்கு தானே கஷ்டம், யோசிக்க வேண்டாமோ. ஞானம் கொச்சித்த நசங்க வர்ஜிதம் கஷ்டின் மகாஸ்தஸ்ய நல்ல மகானாக இருக்கார் பிரம்மா சந்திரன்லாம். ஆனால் அவள் காமத்தை ஜெயிக்கல. நான் காமமான ரொம்ப காமமாக இருக்கிறவாள் கல்யாணம்னா கஷ்டம். அது அதனால் அவரையும் விட்டுறார். ஈஸ்வரக்கு இந்திரன் ஈஸ்வரனா இந்திரனா இருக்கானே தவிர ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உடனே அடுத்த வாழ்க்கை ஓடுறான்னு தவிர இவனே சால்வ் பண்ணுறதில்ல. ஈஸ்வர கிம் பரதோ வியபாஸ்ரயம் தர்ம க்வசித் தத்ர ந பூத சௌஹ்ருதம் தியாக க்வசித் தத்ர ந முக்தி காரணம். பெரிய தர்மாத்மாவாக இருக்கா யார் தர்மராஜா. ஆனால் அவர்கிட்ட பூத சௌஹ்ருதம் இல்லை. தர்மராஜரை போய் யமன கல்யாணம் தான் என்ன ஆகும்னா நல்ல வார்த்தையே கிடையாது, அடி கொத்து குருன்னு இப்படியே வேண்டாம் சத்தம் தான் எவ்வளோ கேட்டுன்னு இருக்கும். பூத சௌஹ்ருதம் இல்லை. பெரிய தியாகியாக இருக்கா சிவி சக்கரவர்த்தி, ஆனால் அது மோட்சத்துக்கு காரணமாக இல்லை. வீரியம் நபும்சம் நல்ல வீரியசாலியாக இருக்கா கார்த்தவீர்யார்ஜுனன் முதலியவர்கள்லாம், ஆனால் ஆயசு எப்பன்னு தெரியாது. நகித்விதீயோ குணசங்கவர்ஜிதா கொச்சிச்சிராயுர் நகி சீலமங்கலம் கொச்சித்ததப்யஸ்ய வேத்யமாயுஷாம். சனக்காதிகள்லாம் இருக்கா, அவள் குணசங்க வர்ஜிதா, அவள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, காமத்தை ஜெயிச்சவா. கொச்சிச்சிரான்னு ரொம்ப தீர்க்காயுஷா ஒருத்தர் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா மார்க்கண்டேயர். ஆனால் அவர் நல்ல சீலம் அவள் இருக்காது போல. எப்போ பார்த்தாலும் அந்த விரதம் பண்ணுறேன், இதை பண்ண, இந்த வழியை தட்டு பாயசத்தை பண்ணுன்னு இதாக பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லுவார். கொஜித் ததப்யஸ்தி நவேத்தியமாயிரா. சில பேருக்கு நல்ல சீலம் இருக்குது, ஆயசு இல்லை. ரெண்டும் இருக்குது, அது சரியா இல்லை. ஆயசனுக்கு நல்ல குணம் இருக்குது, பரமேஸ்வரனுக்கு ட்ரெஸ்ஸு சரியா இல்லை. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பட்டு கட்டி கட்டின்னு வர என்னமோ யானத்தோடையும் புழுத்தொலியும் கட்டுறது எல்லாம் பாம்பு தான் யூஸ் பண்ணுவார் அவர் பரமேஸ்வரன். வாட்சுக்கு ஒரு பாம்பு, மோதிரத்துக்கு ஒரு பாம்பு, செயினுக்கு ஒரு பாம்பு, 3 குட்டி பாம்பு எடுத்து எப்படி தான் பிரம்ம முடிச்சு போடுறதில்ல. நாங்கள் யோகவீச்சினம் அந்த பாம்பையே பூனலாக போட்டுண்டு, பாம்பையே இடுப்புல பெல்ட்டாக கட்டிட்டு, பாம்பையே கொலுசா போட்டுட்டு, குடுமி கட்டது கூட ரப்பர் பேண்ட் கிடையாது, அதுக்கு ஒரு பாம்பு வச்சு கட்டிட்டு, இவர் எல்லாம் பாம்பு தான் யூஸ் பண்ணுவார். கட்டில என்ன பண்ணுவார்னா தாலி கட்டத்துக்கு ஒரு குட்டி பாம்பு எடுத்து தாலியை போட்டு கட்டில் கட்டிடுவார். அது சரியாக வராதுன்னு அவரையும் விட்டுட்டார். சுமங்கல கஷ்டன காட்ச தேகிமான். சுமங்கலனா ஒருத்தருக்கா குருவாயிருப்பன், ஆனால் அவரை பார்க்க மாட்டேங்கிறார், வேற எங்கேயோ பார்த்துருக்கார். ஏன்னா அப்புறம் அவர் பார்க்க இஷ்டம் இல்லையே தவிர உள்ளுக்குள்ள இஷ்டம் இருக்கு, வெளியில காட்டிக்கல. சுமங்கல கஷ்டன காட்ச தேகிமான் இப்படிலாம் பார்த்துட்டு கடைசியில் இவர் ஆசிரியிச்சா விடமாட்டார் தெரிஞ்சு வவ்ரேவரம் சர்வகுணை ரவேட்சிதம் ரமாமுகுந்தம் நிரபேட்ச நிச்சிதம். இந்த மாலை எடுத்து பெருமாளுடைய கழுத்தில் மாட்டி சாத்தினால் உடனே பகவான் மார்பில் இடம் கொடுத்தாராம். தஸ்யாஸ்ரீயஸ்திரிஜகதோ ஜனகோ ஜனன்யாஹ வக்ஷோ நிவாசமகரோத் பரமம் விபூதேஹி ஸ்ரீ ஸ்வாப்ரஜாः சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதை ஜயத சாதிபதி நேத்ரலோகான். பகவான் மார்பில் இடம் கொடுத்தார். ஏன் மார்பில் இடம் கொடுத்தாருன்னா எல்லாருக்கும் இப்போ லக்ஷ்மி கடாட்சம் வேணும். கீழே இருந்தால் எல்லாரையும் பார்க்க முடியாது. ஏன் உபன்யாசம் பண்ணுவாருக்கு ஏன் மேலே போட்டு கொடுத்துருவாங்க, எல்லாரையும் பார்த்து கதை சொல்லணும். யார் தூங்குறா, யார் முடிச்சுன்னு ஒழுங்கா கேட்குறாங்க. இப்படி பார்த்து எல்லாரையும் பார்க்கணுங்கிறதா உயர்ந்த ஸ்தானம். அது அன்னிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. சீதாதேவி அசோகவனத்தில் கீழே இருக்கா, மேலே மரத்துலேருந்து ஹனுமான் ராமாயணம் ஆரம்பித்தார்.
அப்படி உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தால் எல்லாரையும் பார்க்கலாமேன்னு மகாலட்சுமி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுமேன்னு மார்பில் வச்சிருந்தான். அது மாத்திரம் இல்லை, மகாலட்சுமி கருணாஸ்வரூபிணி. அதனால கருணம் நெஞ்சில் தானே இருக்கும். உன் மண்டையில் கருணை இருக்கா, உன் காலில் கருணை இருக்கான்னு கேட்க முடியாது, கேட்க மாட்டான். உன் நெஞ்சில் கருணை இருக்கான்னு கேட்பான். ஆனால் நெஞ்சில் வச்சிருந்தா. இவர் வச்சிருந்தாரோ இல்லையோ, தஸ்தோ நிதாய நிகடே ததுர ஸ்வதாம, இவரே அந்த இடத்த பிடிச்சுட்டாராம். ஏன்னா இவரை நம்புறதுக்கு இல்லை இந்த ஆளை. ஏன்னா தனிக்கோவில் நாச்சியார்னு ஸ்ரீரங்கத்தில் தனியாக வச்சுட்டு இவர் தனியாக பெருமாள் வேறு இடத்துல இருக்கார். திடீர்னு பார்த்தா ஆளாக்காம். பெட்டியை வந்து பார்த்தா நல்ல ஒரு பட்டுக்கூடையும் காணும், நெக்லஸ்லாம் தூக்கி வெளியில் போயிட்டா வேற உறையூர் நாச்சியார்னு வேற ஒரு ஆளை செட் பண்ணிட்டு வந்துட்டார். அதனால இவரை நம்புறதுக்கு இல்லை. அவனால பக்கத்துலேயே இருக்கலான்னு பக்கத்துலேயே காலை படிச்சுட்டு இருந்தாலும் அப்பயும் நம்புறதுக்கு இல்லை. என்ன பண்ணினான்னா அவரை பட்டு யானை எங்கேயோ கத்தினதுன்னு உடனே காலை உதவிட்டு போயிட்டான். பார்த்தா இது சரியா வராது, நெஞ்சிலே என்னோட எண்ணெய் தூக்கிட்டே போங்கன்னு மார்பில் வச்சிருந்தாலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று காட்டுறா பெருமாள் லௌகீக நியாயம். மகாலட்சுமி சுரூபமான பைசாவை நெஞ்சில் வச்சுக்கணும். இப்போ யாரும் இங்கே வீட்டில் பிரிட்டத்தில் வந்து மூதேவி இருக்கிறதோட இல்லையா, அதை வச்சா தூக்கிட்டு போயிடாது. அதனால மகாலட்சுமியான பணத்தை நெஞ்சில் வச்சுக்கணும் அதையும் காட்டுறா. அப்படி மகாலட்சுமி கல்யாணம் ஆச்சு. மறுபடியும் பார்க்கல கடையார்கள் அதோதே மத்தியமான காசியவே அமிர்தாட்சிபிகி உததிஷ்டன் மகாராஜ புருஷ பரமாத்புதா தருணாம்புதசன் சுந்தரஸ்ததாத்மம் நனு ஜன்வந்தரிருத்திதோம்புராசேஹி அமிர்தம் கலசே வஹன்கராப்யாம் அகிலாத்திம்ஹர மாருதாலயேஷா. ஜெய்போலோ தன்வந்தரி பகவான் கீ ஜெய். தன்வந்தரி பகவானாக ஒரு கையில் ஆயுர்வேத சுவடியும் அட்டைப்பூச்சி. இன்றைக்கும் கேரளாவில் ட்ரீட்மெண்ட் உண்டு. எங்கேயா உடம்பு வெறிக்கோஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா உடனே அட்டைப்பூச்சி வந்து கடிக்க விட்டு அதெல்லாம் ரத்தத்தை எடுத்து பண்ணுவோம். அந்த துர்நீரை நீக்கிறோம். அதனால அந்த அட்டைப்பூச்சியையும் ஆயுர்வேத சுவடியும் அமிர்த கலசத்தோட பிரத்யட்சமாக தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றார்கள். அச்சுதானந்த கோவிந்தா விஷ்ணு நாராயணாமிருதா ரோகான்னே நாசயா சேஷாம் ஆசு தன்வந்தரே ஹரே. அச்சுதானந்த கோவிந்தா விஷ்ணு தன்வந்தரே ஹரே வாசுதேவாகிலானஸ்ய ரோகான்னாசய நாசய. அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த சாஸ்வதா மச்சேதோ ரமதாம் நித்யம் தொச்சாருச்சரணாம்புதே. தேவர்கள்லாம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ண அசுரர்கள்லாம் என்ன பண்ணினார்களோ அந்த அமிர்த கலசத்தை பிடிக்கிட்டு போயிட்டார். தன்வந்தருடைய டியூட்டி என்னன்னா அமிர்தம் கொண்டு வர டியூட்டி தான். அப்புறம் அவள் தான் பார்த்துக்கணும். இவள் அவட்ட பிடிக்கிட்டு போயிடவுடனே இவள் கண்ணை முடி ஸ்தோத்திரம் முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அமிர்தத்தையும் காணும், அசுரனையும் காணும், பகவானும் காணும். திருப்பி பகவானை பிரார்த்தனை பண்ண பகவான் சொன்னால் கவலைப்படாயோ நான் அதை வாங்கி தரேன்னு யோஷித் ரூபம் அனிர்தேஷ்யம் ததார பரமாத்புதம். அத்தியுதம் சொன்ன மாதிரி எல்லா அவதாரத்தையும் சொன்ன சுகாச்சாரியர் இது பரமாத்புதம். இந்த மோகினி அவதாரத்தை என்னால் சொல்ல முடியாது. அழகாக வருகிறது. சர்வீட காந்தியா பிரவிலசத்வல்கு சலச்சரண நோபுரம் செல் ஜென்ன. இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு. மகாலட்சுமி அந்த பட்டுப்புடையை கட்டிட்டு அழகா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸையும் மேல் ட்ரெஸ்ஸையும் போட்டு மகாலட்சுமியும் பண்ணி விட்டுருக்கா போல இருக்கு. சூரிய பிரபை சந்திர பிரபை சுட்டி பறைக்கும் உச்சிப்பூ தலைநாகர் ஜலபந்தம் வச்சு நீலக்க பின்னி மூக்கில் மூக்குத்தி புல்லாக்கு காதுகளில் குண்டலம் மாட்டல் கழுத்தில் ஹாரம் பதக்கம் காசு மாலை மாங்காய் மாலை முத்து மாலை பவளமாலை நெக்லஸு ரெட்டவடம் செய்யும் தோலில் தோல் வலைகள் கைகளில் கை வலைகள் விரல்களில் மோதிரம் இடுப்பில் ஒட்டியானம் கால்களில் கொலுசு மெட்டியும் ஒன்று போட்டுண்டு சல சரண நூப்புரம் இப்படி வரா. இப்படி வந்தா ஜில் ஜில் சத்தம் கேட்டுடைய சண்டை போட்டுருக்காங்க. அசுராவில் வந்து அமிர்தத்தை பொடின்னு வந்தாலே தவிர அந்நியமா பங்கு போட்டு சாப்பிட தெரியல. இங்கே கூட நான் பரமாறேங்க, இந்த அசுரனா என்கிட்ட கூட நான் பரமாறேன். ஏன் பரமாறத்தில் ஆசையான்னா பரமாறத்தில் ஆசை இல்லை, பரமாறத்தில் ஒரு சௌகரியம். பிரசாதம் விநியோகம் பண்ணுறவங்களுக்கு என்ன சௌகரியம்னா ஆந்தனையும் கை காட்டிலையும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு பாக்கி பாத்திரத்தோட ஆற்றுல எடுத்து போடலாம். இந்த அசுரன் என்ன பண்ணா நான் பரமாறேன் நான் பரமாறேங்கிறான். இங்கே திடீர்னு மோகினியை பார்த்த உடனேயே எல்லா அசுராலும் காத்வம் கஞ்சபதா சாட்சி குதோவா கிஞ்சி கீர்ஷசி. அம்மா நீ யாரு, நீ எங்கேருந்து வந்திருக்க, உங்கள் அம்மா அப்பா யாரு, உன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருந்தால் கொடு அப்படிலாம் கேட்குறான். என் ஃபோன் நம்பர் பாகவதாரில் தெரியும், வேறு யாருக்குன்னு தெரியாது. நீ யாரு, நாங்களாம் வயம் இவா கோத்திரத்தை கேட்கவே இல்லை. இவனே சொன்னான் வயம் கஷ்யபதாயாக, நாங்களாம் கஷ்யப கோத்திரம், எங்களுக்கு சாப்பிட்றதுல கொஞ்சம்
சண்டை வந்துடுத்து நீ ஒரு பொம்மநாட்டியாக இருக்கிறதுனால நீ பரமாறிட்டு போயிடும். ஏன்னா ஸ்திரீகளுக்கு தான் பரமாற தெரியும். ஏன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண தெரியும். திடீர்னு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டா சாய் குடிக்கும் போதுன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாயை போட்டு கொடுத்துருவா. திடீர்னு மாலை போடும்போது மாலை சரியா இல்லையானா ஒன்று 2 நூலை பெருசாக கட்டி அட்ஜஸ்ட் பண்ணி மாலையை போட்டுருவா. இது மாதிரி திடீர்னு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டா சாப்பிட்றதுன்னா ரசத்தையோ சாம்பாரையோ கொஞ்சம் ஏதோ மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு ஐடியாலாம் உண்டு. அதனால நீ பரமாறினா எங்களுக்கு எல்லாருக்குமா அது பரமாறிட தெரியும். அதனால எனக்கு பரமாறினா தேவை. இன்னும் புருஷாவை பரமாற விட்டாங்க நான் முதல் மந்திலேயே எழுதி போட்டு லாஸ்ட் மந்திலே இல்லாமல் ஆகிடும். பொம்நாட்டிகளாக அது அழகா பரமாற தெரியும். இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா இந்த பொம்நாட்டிகள். இந்த மாமியாரோட மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டா, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணினா தேவை. இந்த நீ வந்து கொஞ்சம் பரமாறினா தேவைன்னு சரின்னு அமோகி அமிர்த கலசத்தை வாங்கிட்டா ஒரு சைடு தேவர்களை உட்காத்தி வச்சா, ஒரு சைடு அசுரர்களை உட்காத்தி வச்சா, ஒருத்தர் பார்க்கும்போதே இன்னொருத்தர் சாப்பிட்டா வயத்தை வலிக்கும். அதனால முதல்ல இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். இது வந்து பைத்தம்பருப்பு கஞ்சி மாதிரி இருக்குது. மேலே ஒரே தண்ணியாக இருக்குது, கீழே ஒரே கட்டியாக இருக்குது. இந்த தண்ணியாக இருக்கிறத தேவர்களுக்கு கொடுத்துருவேன், இந்த கட்டியாக இருக்கிறத உங்களுக்கு போடுறேன்னு சொல்ல. இந்த தேவர்கள்லாம் உட்காந்து அசுராலையும் உட்காத்தி வச்சுட்டா தேவர்களையும் உட்காத்தி வச்சு அழகாக டான்ஸ் ஆடிலே பிரமாதம். தாம் ஸ்ரீ சகீம் கனக குண்டல சாரு கண்ண நாசா கபோல வதனாம் பரதேவதாக்யாம் சம்வித்ய சம்மமுகுருஸ்மித வீக்ஷணேன தேவாசுரா விகலிதஸ்தன பட்டிகாம் தாம் தாம் ஸ்ரீ சகீம் கனக குண்டல சாரு கண்ண. உனக்கு தோழி யாரும் இல்லையா, ஒண்டியா வந்திருக்கே? இல்லை, என் தோழி ஒருத்தி இருக்கா, லட்சுமி இருக்குது. தாம் ஸ்ரீசகீம். அம்மா உன் பேர் என்ன? என் பேர் பரதேவதை. அம்மா பரதேவதை கொஞ்சம் அமிர்தம் போடுமா அப்படிங்கிற ஒரு அசுரன். பரதேவதாக்கியாம் இப்படி டான்ஸ் ஆடி அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு போடுறாள், அசுராளுக்கு விருந்திரண்டியை காட்டுறாள். மறுபடியும் தேவர்களுக்கு எடுத்து போடுறாள், அசுராளுக்கு விருந்திரண்டியை காட்டுறாள். அது வரும்போது இப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி காட்டுறாங்க, ஒன்றும் விழலை. ஆனால் நடக்கும்போது எப்படி நடக்கிறான்னா வஞ்சையன் உபசன் அசுரால் பக்கமாக அந்த புடவை எடுக்கிறாரே போனால் அவெல்லாம் பாக்கியம் பாக்கியம் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு அசுரன் சொத்தான்னு அவனை பார்த்தான், அங்கே ஏதோ சம்திங் விழுது, இங்கே இருந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு விசாரணை பண்ணா. அவனுடைய தட்டை எடுத்துருந்தானோ தெரியல, நேராக அந்த தேவரோட பந்தியில் குறுக்க போனான். இந்த பிரசாதம் சாப்பிடும்போது கியூவில் போனால் அது தேவ சுபாவம், குறுக்க போனால் அசுர சுபாவம். நிறுத்தும்போது ஞாபகம் வச்சுக்க. அதனால என்ன பண்ணான், இது இவன் குறுக்க போயிட்டு அந்த சூரியனுக்கும் சந்திரனோட இடுதல் உட்காந்துட்டா உட்காரது கஷ்டமா இருக்கும். இந்த பக்கம் சொல்றான் சூரியன், இந்த பக்கம் சந்திரன் தில்லுன்னு இருக்கான், இங்கேயும் சாய முடியல, அங்கேயும் பண்ண முடியல. திடீர்னு இந்த ஹாலை சொல்றது திடீர்னு தில்லுன்னு இருக்கு முடியல. அது மாதிரி இவன் நடுவில் மாட்டிட்டு இலையை போட்டான். அவன் போனா அப்படின்னு அமிர்தத்தை போட்ட உடனேயே பகவான் போட்டது ஆச்சரியம் டக்குன்னு அவன் வாயில் போட்டுட்டான். உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஒன்றும் பரிரேஜனம் பண்ணல, இல்லை டேபிள் நியமனம்னு ஒன்று இருக்கு, அது ஒழுங்க அதெல்லாம் தெரியப்படாது. வாயில் போட்ட உடனேயே அசுரன் காமிச்சு கொடுக்க பகவான் சக்கரத்தினால் வெட்டினா தலையும் குழைச்சிருக்கு, உடம்பும் குழைச்சிருக்கு. அவன் கழுத்தை வெட்டும்போது கழுத்துலேருந்து கொஞ்சம் அமிர்தம் ரத்தத்தோடு விழுந்த இடத்துல தான் வெங்காயமும், பியூராக அமிர்தம் விழுந்த இடத்துல தான் பூண்டும் அதுதான். அதான் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ரிஷிகள் சொல்லிவிட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னுட்டான். ஏன்னா அது உடம்புக்கு நல்லதாக இருந்தாலும் அசுரன் கழுத்துலேருந்து அந்த அமிர்தம் விழுந்த இடத்துல வந்ததுனால அதை சாப்பிட்டா காம கோபங்கள் ஜாஸ்தியாகும், அசுர சுபாவம் ஜாஸ்தியாகும். உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்க்கக்கூடாது, மனசுக்கு எது நல்லதுன்னு பார்க்கணும். அதனால் ரிஷிகள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சார்கள். மறுபடியும் தேவாசுர யுத்தம் ஆரம்பிச்சுட்டு சாதாரணமாகவே சண்டை போடுவா. இது சாப்பாட்டு சண்டையாக இருந்தால் பெரிய சண்டையாக நடக்க உடனே நாரதரை அனுப்பிச்சா பிரம்மா அந்த சண்டையை நிறுத்திட்டுவான். நாரதருக்கு ரெண்டும் தெரியும், அதை கிளப்பி விடவும் தெரியும், நிறுத்தவும் தெரியும். அங்கேருந்து என்ன பண்ணான்னா சண்டைக்கு நடுவில் ஒரு பஜனை ஆரம்பிச்சிட்டார். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா
श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठल विठ्ठल गोपाल विठ्ठल विठ्ठल गोविंद विठ्ठल विठ्ठल गोपाल विठ्ठल विठ्ठल श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला 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 नाडी पाडो जय जय विठ्ठला 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 बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला நாரதர் ஒரு பஜனை பண்ணி இந்த சண்டையை நிறுத்தினார். சண்டையை நிறுத்தி அழகாக பேச தெரியணும். நாரதர் மாதிரி பேச தெரிஞ்சா எல்லாத்தையும் வரலாம். தேவர்களை பார்த்தா பகவத் பிகி அமிர்தம் பிராப்தம் நாராயண புஜாஸ்ரீகி பகவானை ஆசிரித்து உங்களுக்கு அமிர்தம் கிடைச்சிருது. இனிமேலுக்கு சண்டை அங்கே அவசர டான்ஸ் நடக்குது சாப்பிட்டு அந்த டான்ஸு பார்க்க போகணும். தேவால சமாதானம் பண்ணினார். அசுரர்களை பார்த்தா உங்களுக்கு உடம்புல பிறந்தவொடனே தெப்போம் பிறக்கும்போதே தெம்போட பிறந்தவா நீங்கள் இவாலாம் அப்பப்போ குடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கா. நீங்கள் அவளோட சண்டை போட்டால் கௌரவ குறைச்சல் நீங்களும் ஆண்டுக்கு போகணும்னு அவள் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணினா. இங்கே சமாதானம் பண்ணின நாரதர் இன்னொரு இடத்துல கிளம்பி விட்டார். நேராக கைலாசத்தில் போய் பரமேசனை பார்த்தா மோகினி அவதாரம் பார்த்தேலோ அப்படின்னா நான் கூர்மா அவதாரம் தான் பார்த்தேன். நான் உங்களையா கூர்மா அவதாரத்தை பார்க்க சொல்லுது. அந்த மோகினி அவதாரம் தான் பார்க்கணும். அந்த மோகினி அவதாரம் பகவான் ஆடின அந்த டான்ஸு அந்த குழுக்கள் மினுக்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இந்த நாரதர் வர்ணிக்க இன்னும் சிவனுக்கே மோகினியை பார்க்கணும்னு ஆசை உதர்த்து. சாதாரண சிவன் ட்ரெஸ்ஸே படிக்க மாட்ட படத்துலையே தான் இருப்பா. இதுன்னு வெளிச்சனையெல்லாம் கையில் விட்டு நன்னா தேங்காயை நன்னா தேய்ச்சி ஜடையெல்லாம் நன்னா வாரியிருந்தா கொஞ்சம் பவுடர்லாம் அடிச்சிருந்தா செண்டை அடிச்சிருந்தா செண்டெல்லாம் அடிச்சுட்டு சிவன் கிளம்புறான். சிவன் கிளம்புறத பார்த்தோன்னே பார்வதி கேட்டால் எங்கே கிளம்புறேன் போகும்போதே அவசரமா கேட்காத நான் மோகினியை பார்க்க போகிறேன். யார் மோகினி? உங்கள் அண்ணா விஷ்ணு பொம்னாட்டி வேஷம் போட்டாராம், அதுதான் மோகினி. எங்கள் அண்ணா பொம்னாட்டி வேஷம் போட்டால் ஜாடை என்ன மாதிரியே இருக்கும், நானும் வரேன் தான் பார்வதி. பார்வதியை அடிச்சிருந்தா வாசலில் பிள்ளையாரும் முருகனும் விளையாடிட்டு இருக்கா. கணேஷ் குமார் ஆற்றை பார்த்து சமத்தார்களோ நாங்கள் மோகினியை பார்த்துட்டு வரோன்னு சொல்ல இந்த குட்டி பிள்ளையார் அப்பா நானும் மோகினி பார்க்க வரைய பார்க்குறேன். என் பிள்ளையாரை அடிச்சுக்கிட்டா முருகன் நானும் வரேன்னா சரி நீங்கள் வாங்க. இன்னும் பூதங்கள்லாம் சொன்னால் நாங்கள் மாத்திரம் என்ன பார்க்க முடியும், எங்களையும் அடிச்சுட்டு போகணும். கடைசியில் மொத்தமாக கைலாசத்தை கூட்டிட்டு குடும்பத்தோடு கிளம்பிட்டாராம். சப்தாத்துக்கு வந்தால் இது மாதிரி குடும்பத்தோடு வரணும்னு காட்டுறான் சிவன். நம்ம என்ன பண்ணுறோம்? குடும்பத்தோட கல்யாணத்தில் போய் சாப்பிட்றோம். சப்தாத்துக்கு காது கேட்காத தாத்தா பாட்டி அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்படி பண்ணக்கூடாது. சப்தாகத்துக்கு பேரம் பார்த்து பேரம் பேசிக்கலாம் அடிச்சுட்டு வரணும். அதனால ஆத்மான மந்திகவும் எல்லாரும் கைலாசத்துலேருந்து கிளம்பி பார்க்கடலை பெருமாளை பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய மோகினி அவதாரம் பார்க்கணும் என்று சொல்ல இந்த வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போனார். அங்கே ஒரு தோட்டத்தில் பரமேஸ்வரன் சுற்றிகிட்டே இருக்காரு. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு பாட்டு பாடி பந்து விளையாடிட்டு இருக்கா. அந்த பந்து சிவன்கிட்ட விழுது. பொண்ணு பந்து எடுத்து கொடுக்கலான்னு போனால் அந்த பொண்ணு வேற பார்த்தா பயமாக இருக்குது. 3 கண்ணு சூலம் அதில் உடுக்கு அதில் குட்டி பாம்பு வேறு தலையிட்டு இருக்காது. இந்த பந்தை கொடுக்க போனால் இவர் கையில் இருக்கிற பாம்பும் சேர்த்து தலையிடுறாரு. எனக்கு பந்தே வேண்டாம் அப்படின்னு பொண்ணு ஓட இவருக்கு இந்த பயப்படாத அந்த பந்தை வாங்கிக்கலாம். பின்னாடியே போய் அந்த பொண்ணை பிடிச்சி திரும்பி பார்த்தா பொண்ணுகளை பெருமாளா சங்க சக்கர கதாதாரியாக இருக்கிறா. நீங்கள் தானா
இப்படி தான் அன்றைக்கி அசுராவை ஏமாத்தினேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலாம் பகவானுடைய இவருடைய சரீரத்திலிருந்து ஒரு தேஜஸும் அவருடைய சரீரத்தில் ஒரு தேஜஸும் ஜோதிஸ்வரூபரான தர்மசாஸ்திரா உண்டானான்னு இங்கே இல்லை பாகவத்தில் வேற புராணத்தில் சொல்லப்படுறது. அப்படி மோகினி அவதாரத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குன்னா இங்கே இருக்குது. குருவாயூர்கிட்ட ஹரிகன்யகா க்ஷேத்திரம்னு இருக்குது. மோகினி ரூபத்தில் பகவான் இங்கே ஒரு கோவில் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஆட்டோலாம் போனால் பார்த்து வரலாம். கூனமுச்சி ஏதோ அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல அப்படி பகவான் மோகினி ரூபமாக பிரகாசிக்கிறார். இது ஒரு ஹாஸ்யமாக சொன்னோமே தவிர இது ஒரு யோக ரகசியம்னு அண்ணா சொல்லுவார். பால்கடல் கிடையாதுங்கிறது நம்ம சரீரமே பால்கடல் தான். தேவாசுரர்கள் நம்முடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களும் மாற்றி மாற்றி சண்டை போடுறது வரது. அதுதான் தேவாசுர யுத்தம்ங்கிறது. யோகம் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? முதல்ல கூர்மம் மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் முதல்ல கூர்மாவதாரத்தை சொல்கிறார். இந்திரியங்களை அது எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதோ வேறுனா உடம்புகளை எடுத்துக்கிட்டு வெளியில் வர அது மாதிரி கூர்மாவதாரம் மாதிரி நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோலாக வச்சுட்டு யோகம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி யோகம் பண்ணும்பொழுது முதல்ல இடைஞ்சல் வரும். அது என்னன்னா குரு இல்லாமல் பண்ணினா இடைஞ்சல் வரும். அதான் விஷம் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போதுமே குரு இருக்கணும். அந்த விஷம் வந்த உடனேயே குரு இல்லாமல் யோகம் பண்ணினோம்னா அந்த யோகமே ரோகமாக போயிடும். சில பேர் அவாவாலே டிவியை பார்த்து யோகா கற்றுக்கிறேன்னு டிவியை பார்த்து ஒருத்தர் கற்றுட்டா இந்த காலத்துக்கு எப்படி கழுத்தில் போடணும்னு சொல்லி கொடுத்தா தூக்கி போட்டுட்டா டைம் ஆகிட்டு டிவியில் நிறுத்தினான். நாளைக்கு எடுக்க சொல்லித்தர போடணும். கழுத்தில் போட்டுன்னு இருக்க முடியாது. அதனால ஒரே ஒரு முறையாக கற்றுக்கணும். அதனால என்ன ஆச்சு? திருப்பி இந்த சிவன் போக அவர் விஷத்தை சாப்பிட்டு அந்த யோகத்தில் ஒரு இடத்துல இருக்கிறான்னு. அப்புறம் அந்த குண்டலினி சக்தின்னு சொல்கிறாலே இது 6 சக்கரம் இருக்கு. சகசிராரம்னு மேலே 7வது சக்கரம். அதான் 1000 கையோட பகவான் இருக்காருன்னு. அதில் இந்த ஒவ்வொரு ஆக்ஞா சக்கரத்துக்கிட்ட அந்த யோக சக்தி வரும்பொழுது 8 விதமான சித்தி ஏற்படும். அனிமா மகிமா. அதனால தான் இங்கே அஷ்ட மங்கள திரையம் வந்ததுங்கிறார். காமதேனு வந்து, கற்பகவட்சம் வந்து, உச்சேஸ்வரஸ் வந்து, ஐராவதம் அது இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் அஷ்ட சித்திகள். சாதாரண சித்தியில் மயங்கிடுவார்கள். சித்தியில் மயங்கக்கூடாது. இந்த யோகத்தினுடைய லட்சியம், யோகம்னாலே சேர்றது அர்த்தம். யாரோட சேரணும்னா பரமாத்மாவோட சேரணும். இந்த தேவர்கள்லாம் அல்ப அமிர்தத்தில் மயங்கினார்கள். ஒரிஜினல் அமிர்தம் ஆறா அமுதே அடியேன் உடலம் அப்படின்னு ஆறாத அமுதன் அந்த சார்ந்தபாணி கும்பகோண பெருமாள் அவரோட யார் சேர்ந்தார்னா அந்த கும்பேஸ்வரர் தான் சேர்ந்தார். அவரும் கும்பத்தில் என்ன வந்தார். இப்போ யோகத்தின் லட்சியம் அந்த பரமாத்மாவை அடையிறது என்கிற விஷயத்தை இங்கே ஒரு கதாரூபத்தில் சொன்னாங்க. இப்போ எழுதியிருக்கோம். மேலே 2 மணிக்கு பாராயணம். ஜெய் போலோ மோகினி பகவான் கி சாந்தபாணி திருமாலுக்கு அசத விஷயமங்கி பாவகம்யம் பிரபன்னாம் அமிர்தமரவர்யானாசயத் சிந்து மத்யம் கபட யுவதிவேஷோ மோகயன்யசுராரீன் தமஹமுபசுதானாம் காமபூரம் நதோஸ்மி. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா.